ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்மளுடைய சேனலில் வந்து ஹெல்த் ரிலேட்டடான கன்டென்ட், அது மாதிரி நம்ம முக்கியமான விஷயங்களை நம்ம வந்து ஷேர் பண்ணி நம்மளுடைய சேனலில் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, அதில் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு நான் தான். நம்ம எல்லாருமே வந்து சக்ஸஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு முயற்சி நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். அதில முக்கியமா ஒரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன வரும், என்ன வராது, நம்மளுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது அப்படின்றத வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதே வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு காரியமா இருக்கும். ஆ நீங்க ஒரு லைஃப்ல நீங்க யோசிச்சு பாருங்களேன். இதுவரைக்கும் நம்ம பொறந்ததுலேருந்து இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இப்ப நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்மளுக்கு என்ன பிடிக்கும்? என்ன பிடிக்காதுன்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுல வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதில நான் ஃபைண்ட் அவுட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன வருன்றத நான் வந்து கண்டுபிடிச்சுட்டேன். அதுவுமே வந்து ஃபிட்னஸ் ரிலேட்டடா நம்ம வந்து கன்டென்ட் போடலாம். நம்ம வந்து ஃபிட்டா இருக்கலாம். 4 பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். அப்படின்னு சொல்லிட்டு அத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த தாட்ஸ் வந்து எனக்கு வந்துச்சு. ஸோ, அதனால உங்களுக்குள்ள என்ன வரும், வராதுன்றது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ, நீங்க யோசிச்சு பாருங்க. நமக்குள்ள வந்து நம்ம என்ன சொல்றோன்றது தான் நம்ம வந்து அதாவே ஆக முடியும். ஸோ, நமக்குள்ள நம்ம என்ன சொல்றோம், நம்மளுக்கான தாட்ஸ் வந்து எந்த மாரி வருது அப்படின்றத பொறுத்து வந்து நம்மளோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ, நம்மளுடைய லைஃப்ல நம்ம என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு நமக்கு எப்பவுமே வந்து நல்ல விஷயங்களும் நமக்கு தாட்ஸா வரும். கெட்ட விஷயங்களும் நம்மளுக்கு தாட்ஸா வரும். ஸோ, நீங்க காலையில 5 மணிக்கு எழுந்திரிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இன்னொரு தாட்ஸ் வந்து, "ச்சே வேணாம் நம்ம தூங்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். இன்னொரு தாட்ஸ் வந்து, "ச்சே எழுந்து போனா நம்ம வந்து நெறைய டைம் கிடைக்கும். ஒர்க் அவுட் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ, அந்த மாரி உங்களுக்கு என்ன வரும், வராது அப்படின்றத வந்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்றதே உங்க தாட்ஸ் தான். ஸோ, நமக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காதுன்றத வந்து நம்ம ஈஸியா வந்து அனலைசிஸ் பண்ணி, சரி ஓகே நமக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்றதோட இல்லாம, அத கீப் ஆன் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம அத முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, சக்சஸ்ன்றது தானாவே வந்துரும். சக்சஸ நோக்கி நம்ம போகணுன்ற அவசியம் இல்ல. நம்ம புடிச்சத பண்ணும்போது சக்சஸ் தானாவே வந்துரும்.